தனித்துவம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட வரம். அதை எங்கே போய் வாழ்ந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது. பக்கா மார்க்கெட்டில் கூட உட்காந்து தியானம் பண்ணலாம், யார் மேலே கவனம் வச்சுருந்தா. இதெல்லாம் சும்மா புழுவுறானுங்க. தனித்து இருக்க வேண்டியதே இல்லை, நீ தனித்த ஒன்று தான். 2 பேரும் சேர்ந்து வாழும் மனிதர் யாரும் சேர்ந்து போவதில்லை. ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர் ஆமாம் பின்னி பணிஞ்சதுனால எந்த உண்டாச்சு உந்து எந்த ஆச்சுன்னு சொல்ல முடியும். பரிமாறிச்சுலாம் சொம்மனா சொல்லணும் இருப்பானுங்க. மாற்ற முடியுமா என்ன? எவ்வளோ ஓட்டினா குடும்பத்தில் ஒரே மாதிரி ஆகிட முடியும்? எல்லா அப்பனும் எல்லா புள்ளையும் ஒரே அறிவோடு இருக்கிறானுங்க. அப்பன் கூட தான், அப்பனோட தான் புள்ளியே. அப்பனும் புள்ளையும் ஒரே அறிவோடு இருக்கிறானுங்க. அப்போ வேறு மாதிரி சிந்திக்கிறான், புள்ள என்ன பண்ணுறான்? நிறைய வீட்டுங்களில் 2 கட்சியில் இருப்பானுங்க, வேறு வேறு இடத்துல. ஏன் ஒன்றா இல்லை? எல்லாரா தனித்தனி தான். சரியா? குடும்பத்தில் வாழ்கிறதுனால நீ என்ன இழக்க முடியாது உன் தனித்துவத்தை? சாத்தியமே இல்லை. என்னன்னா ஒத்துப்போவை பார்ப்பேன். அவளை மாதிரி நீ என்ன பண்ணுவ? சிந்திப்பேன். அவளுக்கு மீன் குழம்பு பிடிக்காது, எனக்கும் மீன் குழம்பு பிடிக்காதுன்னுவேன். அவனுக்கு கறி குழம்பு பிடிக்காது, எனக்கு கறி குழம்பு பிடிக்காதுன்னுவேன். என்ன சொல்கிறது, பாதியிலே போய் பிரதர் ஆகிடுவார், நீயும் சிஸ்டர் ஆகிடுவேன். அப்போ பிரதர் ஆக முடியாது உன்னால். ஏன் அவர் பிரதர்னு நீ என்ன சொல்லுவ? வாங்க சிஸ்டர். அவர் வாங்க பிரதர்னு வரை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாங்க சிஸ்டர். இப்படித்தான் ஆக முடியுமே தவிர, இல்லைன்னா வெண்டைக்காய் வாழைக்காய் பச்சை மிளகா மாங்காய் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. ஆனாலும் இப்படி தான். உங்கள் ஸ்டைல் மாறாது, உங்கள் தனித்து ஒன்றாவாது, மாறாது. அதனால் குடும்பத்தில் தனித்து வாழ்வது எப்படின்னு தனியாக எதுவும் தெரிஞ்சுக்குவானா. உங்களை தற்காத்தீங்கனாவே நீங்கள் தனித்து வாழ்கிறவர் தான். யாருக்காகவும் யாரை இழக்கூடாது. நீங்கள் உங்களை இழக்கூடாது. மனைவிக்காகவோ இல்லை இது மகளுக்காகவோ மகனுக்காகவோ இல்லை கணவனுக்காகவோ மற்ற பிற உறவினர்களுக்காகவோ எங்கே மாறக்கூடாது. நான் என்னுடைய தனித்துவத்தை நோ நெவர் எவர் கிவ் அப். இதான் நான் படாப்பட்டு. செக்கு மீது ஏறி நின்றால் சிங்கப்பூர் போகுமா, சேர்ந்தவர்க்கே சேவை செய்தால் பெண்ணின் தேவை தீருமா. முடியாது. பாடல் 1 கோடி செய்தேன் கேட்டவர்க்கு ஞானம் இல்லை. அந்த கேட்டவர் மனைவியாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம். உன்னை புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் உன்னை தவிர வேறொருவர் இருக்க முடியாமல் கூட போயிடலாம், இல்லை இருக்கலாம். அதெல்லாம் உங்கள் சொந்த பிரச்சனை.